சென்னை மற்றும் தாம்பரம் சரகத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பயன்படுத்தினாங்களோ சமீபத்தில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சில இடத்துல காரணம் என்ன, போனாங்க ஏடிஎம்க்கு, கார்டு போட்டாங்க, பணம் வர்ற மாதிரி சத்தம் வந்தது ஏடிஎம்ல இருந்து. ஆனா பணம் வரல, மெசேஜ் தான் வந்தது உங்க பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க பேங்க்குக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, எப்படியும் பணம் வரல, மெசேஜ் தான் தப்பா வந்திருக்கு, பேங்க் நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது. திடீரென ஸ்டேட் பேங்க் மும்பை ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வருது. யாரெல்லாம் ஸ்டேட் பேங்க் சர்வீஸ் சென்டர் பாக்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஆபீஸுக்கு ஒரு போன் வருது. அந்த ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் மும்பையில இருந்து போய் பாருங்க, ஏதோ எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் நிறுவனம் யார் அந்த ஏடிஎம்கள்ல பராமரிக்கிறாங்களோ அவங்க வந்து பாக்குறாங்க. ஓ, இங்க என்ன ப்ராப்ளமா இருக்கு மக்களுக்கு ஒரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திறந்தெல்லாம் பாக்குறாங்க. பணம் வந்திருக்கு, ஆனா அங்க அந்த ஓட்டை வழியாக பணம் வெளியே வரணுமோ அங்க யாரும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வெளிப்பக்கத்துல இருந்து ஒட்டியிருந்தா கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டிக்கர் உள் பக்கத்துல இருந்து ஒட்டியிருக்காங்க. ஆனா ஏடிஎம் மிஷின் சேதமே அடையல. சரி, ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அல்லது முகமூடி போட்டுக்கொண்டு யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்களான்னு சிசிடிவி அலசும் போது அப்படி யாருமே இல்லை. ஆனால் ஒரு க்ளூ கிடைத்தது. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசார் என்ன பண்ணாங்க, எப்படியும் சுற்றி வளைச்சு ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. பிறகுதான் போலீசாருக்கு உண்மை தெரிய வந்தது, எவ்வாறு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்று. அந்த 3 பேர் குல்தீப் சிங், பிரிஜ்பான் மற்றும் யாதவ் என்ற உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, இது பாருங்க, அது திருவானூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம். அழகா சாவி தயார் பண்ணிருக்காங்க. அந்த சாவியை போட்டு தான் ஏடிஎம் திறக்கிறாங்க. ஏடிஎம் உடைக்கல. சாவியை திறந்த பிறகு ஒரு ஸ்டிக்கர், ஒரு பிளாக் கலர் டேப்பை உள் பகுதியில் ஒட்டி அப்படியே அந்த கதவை அழகாக மூடிவிட்டு வெளியே காத்திருப்பார்கள். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள மாதிரி பாமர மக்கள் போவாங்க, கார்டு போடுவாங்க, எல்லாம் ப்ராசஸ் ஆயிடும், பணம் வர சத்தம் வரும், பணம் வராது, மெசேஜ் மட்டும்தான் வரும், வெளியே வந்துருவோம். ஆனா அங்க பணம் வந்து மாட்டிக்கொண்டிருக்கும் ஏடிஎம்ல. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்கள் வந்து போன பிறகு அருகில் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருப்போம் இவர்கள் அப்படியே வருவாங்க. ஏற்கனவே சாவி தயாரிச்சு வச்சிருக்காங்க, அந்த சாவியை போடுவாங்க, அந்த கதவு திறக்கும், அத்தனை பணத்தையும் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்வார்கள். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க ஆபரேட் பண்றதா சொல்லப்படுகிறது. சில லட்சங்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று விடுவார்கள். சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக முகமூடியெல்லாம் போட்டா சந்தேகம் வரும், ஏடிஎம் எதுக்கு போய் உடைச்சா சத்தம் வரும், எதுக்கு? உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் எங்க இருக்கோ அந்த மிஷின் எல்லாம் பார்த்து அங்கேயே சாவி எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சென்னை வரும்போது சாவியோட வந்துட்டாங்க. வண்டி கிண்டி எடுத்தா வண்டி நம்பர் பிளேட்டை பார்த்தெல்லாம் பிடிப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஓலா, ஊபர் இது போன்ற அந்த கேப் சர்வீஸை தான் அவங்க புக் செய்து ஏடிஎம்க்கு வந்து இறங்குவது, ஏடிஎம்ல இருந்து கிளம்புறதும் கேப் சர்வீஸ்ல தான் கிளம்புவாங்க. சென்ட்ரல் போய் தப்பிச்சு சென்றுடுவாங்க. அவங்க சிக்கிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகள், இதை முழு திரையில் முதலில் பார்த்து விடுவோம். போலீஸ் தரப்புல எப்படி தகவல் சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க வண்டலூர் பகுதியில் ஆபரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மட்டும்தான் குறி வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பழைய ஏடிஎம்களா பார்த்து குறி வச்சிருக்காங்க. செல்வந்தர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஏரியாவா பார்த்து குறி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாட்டர்டே சண்டே எப்பெல்லாம் கேஷ் அதிகமாக பேங்க் லீவில் இருக்கும் இல்லையா, சண்டே, அதனால கேஷ் நிறைய லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லா பேங்க்லயும் கேஷ் ஃபுல்லா லோட் பண்றது இல்லை. எல்லா ஏடிஎம்லையும் எந்த ஏடிஎம்ல பணம் அதிகமாக மக்கள் வித்ட்ரா செய்யறாங்களோ அங்கதான் ஃபுல்லா நிரப்புறாங்க. அதனால இவங்களுடைய டார்கெட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. செல்வந்தர்கள் வசிக்கணும், அதிகமாக பணம் எடுக்கிற ஏடிஎம்மா இருக்கணும், சனி ஞாயிறா இருக்கணும், கேஷ் ஃபுல்லா இருக்க ஏடிஎம்மா இருக்கணும். இப்படியாக பார்த்து குறிவைத்து திட்டம் தீட்டி அவர்களுடைய வேலையை காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே வண்டலூர் பகுதியில் இந்த மாதிரி ஆபரேட் பண்ண போய் தாம்பரம் போலீஸ்க்கு இதே போல புகார் வந்து சிசிடிவி போட்டோலாம் எடுத்து சென்னை போலீஸ்க்கு ஷேர் பண்ணிட்டாங்க. சென்னை உள்ளே அதுவும் பிரதான பகுதியில் திருவான்மையூர்
அருகில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் காரணத்தினால் ஏற்கனவே போட்டோ இருந்தது. அதிரடி சோதனை போட்டு செல்போன் சிக்னல்லாம் வச்சு இவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அதிரடியாக ட்ராக் செய்து போலீசார் இவர்களை மடக்கி பிடித்து விட்டார்கள். சென்னையிலேயே தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. வந்து போறாங்க, பணம் கிடைச்ச பிறகு உத்தரப்பிரதேசம் போவாங்க, மறுபடியும் பணம் தேவைப்படுதுன்னா இங்கே வருவாங்க. ஏடிஎம்ஐ உடைக்காமல், முகமூடி போடாமல், போலீஸ் சாவி தயாரித்து இவர்கள் செயல்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம். பொதுமக்கள் போறீங்க, இந்த மாதிரி போடுறீங்க, உங்களுக்கு பணம் வர மாதிரி சவுண்ட் வருது, மெசேஜும் வந்து போகுது, பணம் வரல அப்படின்னா வங்கிகளுக்கு மட்டும் தகவல் சொல்லாதீங்க, எங்களுக்கும் தகவல் சொல்லுங்க, போலீஸுக்கும் தகவல் சொல்லுங்க. பணம் வரல, ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா பாருங்கன்னு சொல்லுங்க. டேப்பை வெளியில கூட இந்த கயவர்கள் ஒட்டல உள்ள ஒட்டியிருக்காங்க, அதுபோல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, உங்க பணம் மாட்டிக்கூடாது. போலீஸுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. போலீசார் வங்கியோடு தொடர்பு கொண்டு ஏதாவது முறைகேடு நடந்திருக்கான்னு அந்த சர்வீஸ் சென்டரை வர வச்சு ஏடிஎம் திறந்து பார்த்துருவோம் அப்படிங்கிறது போலீஸுடைய செய்தியாக இருக்கிறது. போலீஸுடைய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, வங்கிகள் இந்த பழைய ஏடிஎம் பயன்படுத்துறாங்க, சாவி போட்டு திறக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கயவர்கள் ஒரே சாவி தான் வச்சு பல ஏடிஎம்களை திறந்திருக்காங்க. ஒரே சாவி பல ஏடிஎம்களை திறக்கும் அளவில் ஏன் இந்த சர்வீஸ், வங்கி சர்வீஸ்ல இருப்பவர்கள் ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க? அவ்வளவுதான் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸா, பாதுகாப்பு அம்சங்கள் அவ்வளவுதான் இருக்கிறதா? அதை துரிதப்படுத்த வேண்டும் என்ற மெசேஜையும் அவர்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர்.